இனிய வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் இணைந்து அமைத்திருந்த கூட்டணி கொள்கை கூட்டணி, ஒருங்கிணைந்த கூட்டணி, வெற்றி கூட்டணி. இதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. 2004 முதல் இன்றைய இந்த பிரச்சனை வருவதற்கு முன்னர் வரை 2025ன்னு வச்சுக்கோங்க, இப்போ 2026 பிறந்திருக்கு. ஏறக்குறைய 21 ஆண்டுகள் இந்த கூட்டணி தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. இடையில ஒரு இடைவெளி, ஒரே ஒரு தேர்தலில் கூட்டணி சேரல, அவ்வளவுதான். இது ஒரு கொள்கை கூட்டணி, வெற்றி கூட்டணி அப்படின்னே சொல்லலாம். காங்கிரஸ் திமுக எப்பெல்லாம் ஒன்றா சேருதோ அப்பெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதில் எந்தவித மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. அதே மாதிரி காங்கிரஸ் ஆரம்ப காலகட்டத்தில் பழைய காங்கிரஸ் ரெண்டாக பிரிஞ்சு காமராஜர் காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் என்று பிரிஞ்சும் போது கூட இந்த நேரு குடும்பத்துக்கு தான் கலைஞர் துணையாக இருந்திருக்கார். துணையாக இருந்து அவங்க ஜனாதிபதி தேர்தலில் கட்சி நிறுத்தின வேட்பாளரை மீறி இந்த இந்திரா காந்தி அம்மையார் வேட்பாளர் நிறுத்தினாங்க. அதுலேயும் கலைஞர் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த ஜனாதிபதியை வெற்றி பெற வச்சார். அதே மாதிரி பல திட்டங்கள் இந்திரா காந்தி அம்மையார் ஆரம்ப காலகட்டத்தில் பல திட்டங்களை சீர்திருத்தமான திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. மன்னர் மானியம் ஒழிப்பு, வங்கிகள் தேசியமயமாக்கல், அப்புறம் இந்த நிலம்லாம் அதிக நிலம் வச்சுருக்காங்க, உச்சவரம்பு சட்டம், நில உச்சவரம்பு சட்டம்னு பல திட்டங்களை பல புரட்சிகரமான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தெல்லாம் அறிவிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய உறுதுணையாக இருந்திருக்குங்கிறது யாரும் மறுக்க முடியாத உண்மை. அந்த மறுக்க முடியாத உண்மையில் தான் இப்போ சில புல்லுருவிகள், சில கூனிகள், சில சகுனிகள் உள்ளடி வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த உள்ளடி வேலை நிச்சயமாக வெற்றி பெறாது. காங்கிரஸ் கூட்டணி இன்னைக்கு நீடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீ காங்கிரஸ் தலைவர், பழம்பெரும் தலைவர் மூத்த தலைவர் சிதம்பரம் திமுக தலைவரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெறும் தான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.